எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை, பிராமண தேசியம் பேசுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது. எது தமிழ் தேசியம்? பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்? திக காரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகவும் அமைதியாக இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல, அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்த அரசியல், ஆரியத்திற்கு எதிரான அரசியல், பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல். தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது. நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால், யாருடைய கையால்? எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா? நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்கள் தான். 1990களின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள். பனைகள் பூங்கா அருகே நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியிலே எழுதினார். என்னை கிண்டல் அடித்து நக்கலடித்து புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார். நாங்களும் பேசியிருக்கிறோம். ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது, RSS இங்கே வேரூன்ற துடிக்கிற போது, பிஜேபி இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும். இதுதான் எங்கள் அரசியல், இதுதான் எங்கள் அரசியல்.